42 வயசாகியும் இன்னும் மொரட்டு சிங்கிளா கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு நம்ம சிலம்பரசன் டிஆர். 42 வயசு ஆயிடுச்சு, நம்ம தலைவனுக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி சிம்பு ரசிகர்களும் ரொம்பவே ஏக்கத்துல இருக்காங்க. சிம்பு குடும்பத்தினர் வருத்தப்படுறாங்களோ இல்லையோ, சிம்புவுடைய ரசிகர்கள் சிம்பு கல்யாணத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கிசுகிசுக்கள், நிறைய காதல் தோல்விகள்ன்ட்டு நிறைய சந்திச்சிட்டாரு நம்ம சிம்பு. நயன்தாரா சிம்புவுடனான காதல், ஹன்சிகா சிம்புவுடனான காதல்னு நிறைய காதல் தோல்வியையும் நம்ம எஸ்டிஆர் சந்திச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகைகள் கூடவும் கிசு ஏகப்பட்டது வந்துடுச்சு. ஈஸ்வரன் திரைப்படத்துல நிதி அகர்வால் அப்படிங்கிற ஒரு நடிகை கூட நடிச்சிருந்தாரு. ரசிகர்கள் உடனே அந்த நடிகை கூட கனெக்ட் பண்ணி நிறைய வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதாவது சிம்புவும் நிதி அகர்வாலும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறாங்க, இப்ப லிவிங் டுகெதர் முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டுலாம் கூட பல வதந்திகள் கிளம்பிச்சு. ஆனா இத முற்றிலும் மறுத்திருந்தாங்க நிதி அகர்வால். சிம்புவும் மறுக்க தான் செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாய்கிட்ட சிம்பு பேசுற வீடியோவும் அந்த சமயத்துல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சிம்புவுடைய திருமணத்தை பத்தி பல வதந்திகள் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிகை சிம்புவை கல்யாணம் பண்ண போறாங்கன்ற வதந்தி தான் ரொம்பவே பயங்கரமா பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுவும் வெறும் வதந்தியாவே போய் முடிஞ்சிடுச்சு. இப்ப கடைசியா போன வதந்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகை கோமதி பிரியாவை நம்ம எஸ்டிஆர் கல்யாணம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு வதந்தி தான் தீயா பரவிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம சேனல்லையும் அந்த வதந்தியை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்படிதாங்க நம்ம சிம்புவுடைய திருமணத்தை பத்தி சிம்பு குடும்பத்தார் வருத்தப்படுறதை விட நம்ம ரசிகர்கள் தினம் வருத்தப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரசிகர்கள் ஒரு திருமண ஆசையில பாத்தீங்கன்னா சிம்பு கூட சேர்ந்து நடிக்கிற நடிகைகளை எல்லாம் சிம்புவுக்கு இவங்களோட கற்பனையிலேயே கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்படி சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்ல, சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கிசுகிசுக்கள் வதந்திகள்லாம் பரவாம இருக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்டிஆருக்கு சீக்கிரமே ஒரு பொண்ணு செட் ஆகி சீக்கிரமே நம்ம எஸ்டிஆர் கல்யாண பத்திரிகையை கொடுத்தா மட்டும்தான் முடியும். அதாவது அஜித் ரசிகர்கள் யாருக்கிட்டலாம் அப்டேட் கேட்கக்கூடாதோ அவங்க கிட்டலாம் போய் வலிமை அப்டேட் கேட்டு அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அதே போல இப்ப பல பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, யாருக்கிட்டலாம் சிம்புவோட கல்யாணத்தை பத்தி கேட்க கூடாதோ அங்கெல்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சமீபத்துல கூட பறந்து போ அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அதாவது நம்ம மிர்ச்சி சிவாவோட நடிப்புல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ரீ ஷோ பாத்தீங்கன்னா மதுரையில கலந்துக்கிட்டாங்க படக்குழுவினர். அந்த ஷோ முடிஞ்சு வெளியே வந்தப்ப மிர்ச்சி சிவா கிட்ட போயிட்டு ஒரு நிறைய பேட்டி எடுக்கிறவங்க என்ன கேட்டாங்கன்னா, உங்க நண்பர் சிம்புவுக்கு எப்ப திருமணம் அப்படின்ற மாதிரி மிர்ச்சி சிவா கிட்ட போய் கேட்டிருந்தாங்க. அதாவது யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள விட்டுருவாங்க, யார்கிட்டலாம் கேட்க கூடாதோ அங்க போயிட்டு சிம்புவுக்கு எப்ப கல்யாணம் அப்படின்ட்டு மிர்ச்சி சிவா கிட்ட கேட்டா, ஏன் மிர்ச்சி சிவா தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா என்ன? சிம்பு வீட்டில் தாங்க பார்க்கணும். அவரும், அதாவது சிம்புவுடைய தந்தை டிஆரும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே தேடுதல் வேட்டையில தான் இருக்காரு. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பொண்ணு இப்ப வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம். கூடிய சீக்கிரமே நம்ம சிம்புவுக்கும் பொண்ணு கிடைக்கும், கல்யாணம் நடக்குங்க. அது வரைக்கும் ரசிகர்கள் எந்த நடிகை கூடயும் வச்சு கிசுகிசுக்காம இருந்தாவே போதும், சீக்கிரமா நம்ம எஸ்டிஆர் கல்யாண பத்திரிகையை அடிச்சிடுவாரு.